நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 440வது திருநாமம் மகாமக்காய நமக. விண்வெளியில் உடும்பு போன்ற வடிவில் ஒரு நட்சத்திர கூட்டம் உள்ளது. அதற்கு சிம்சுமார சக்கரம் என்று பெயர். இந்த சிம்சுமார சக்கர வடிவில் திருமாலே எழுந்தருளியுள்ளார். திருமாலின் நட்சத்திரமயமான இந்த வடிவின் வால் பகுதியில் தான் துருவ நட்சத்திரம் உள்ளது. இந்த சிம்சுவார வடிவை பற்றிய முழு விவரம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் 2ஆம் அம்சம் 9ஆம் அத்தியாயத்தில் உள்ளது. நர்மதா நதிக்கரையில் வேள்வி செய்து வந்த மகாபலியின் வேள்வி சாலைக்கு குள்ள வாமன வடிவில் எழுந்தருளிய திருமால் அவனிடம் 3 அடி நிலத்தை யாசகமாக கேட்டார். மகாபலியும் அதை தாரை வார்த்து கொடுத்த அளவிலேயே கிடுகிடு என ஓங்கி உலகங்களையெல்லாம் அளந்து விட்டார் திருமால். ஓரடியால் மண்ணுலகையும் மற்றோரடியால் விண்ணுலகையும் அளந்த திருமால் 3ஆம் அடி மண்ணை தராமைக்கு தண்டனையாக மகாபலியை பூமிக்கு அடியில் உள்ள சுதல லோகத்துக்கு அனுப்பி வைத்தார். அப்போது மகாபலி தனது தவறை உணர்ந்து கர்வமெல்லாம் நீங்கியவனாக திருமாலின் ஆணைக்கு அடிபணிந்தான். ஓங்கி உலகளந்த உத்தமனை அடிபணிந்த மகாபலி, இறைவா, நான் இங்கே ஒரு வேள்வி தொடங்கி நடத்தி வந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் இடையில் வந்து என்னை சுதலலோகத்துக்கு அனுப்பி வைக்க உள்ளீர்கள். ஒரு யாகத்தை தொடங்கிவிட்டு அதை பாதியில் நிறுத்துவது பெரும் குற்றமாகுமே. பாதியில் நின்று போன இந்த யாகத்தை நிறைவு செய்வ தாங்களே வழிகாட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அப்போது திருமால், மகாபலி, நீ வருந்த வேண்டாம். உன்னை பிடித்திருந்த ஆணவத்தை அகற்றவே இந்த லீலையை நான் புரிந்தேன். உனது யாகத்தை எனது அடியார்கள் நிறைவு செய்து வைப்பார்கள் என்று விடையளித்தார். எப்படி என்று கேட்டான் மகாபலி. அதற்கு திருமால், வருடந்தோறும் கார்த்திகை தீப நாளன்று எனது திருக்கோவில்களில் சொக்கப்பனை என்பது எனது அடியார்களால் கொளுத்தப்படும். அந்த சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வின் வாயிலாக நீ தொடங்கிய இந்த வேள்வியை எனது அடியார்கள் நிறைவு செய்து வைப்பார்கள் என்று கூறினார். இவ்வரலாறு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதையில் உள்ளது. இதன் அடிப்படையில் தான் விஷ்ணு ஆலயங்களில் கார்த்திகை தீப திருநாளன்று சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெறுவதாக ஆகமம் கூறுகின்றது. பாஞ்சராத்திர ஆகமத்தை சீடர்களுக்கு உபதேசம் செய்தவருள் ஒருவரான சௌனக முனிவரிடம் சில சீடர்கள், அதெப்படி திருமாலின் கோவிலில் சொக்கப்பனை கொளுத்தினால் மகாபலியின் யாகம் நிறைவு பெற்று விடுமா என்று கேட்டார்கள். அதற்கு சௌனக முனிவர், நிச்சயமாக நிறைவு பெறும். ஏனெனில் வேள்விகள் அனைத்தாலும் ஆராதிக்கப்படுபவர் திருமால். வேள்வியின் வடிவமாகவே திருமால் இருக்கிறார். உலகில் உள்ள அனைத்து வேள்விகளை காட்டிலும் மிக சிறந்த வேள்வி திருமாலுக்கு செய்யக்கூடிய திருவாராதனமே ஆகும். எனவே அத்தகைய திருமாலை குறித்து அவரது திருக்கோவிலில் சொக்கப்பனை கொளுத்தினால் அதுவே மகாபலி தொடங்கி வைத்த வேள்வியை நிறைவு செய்தமைக்கு நிகராகும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை என்றார். இப்படி வேள்விகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டவராகவும் அனைத்து வேள்விகளுக்கும் தலைவராகவும் தான் இருப்பதற்கு அடையாளமாகவே சிம்சுமாரா சக்கர வடிவில் விண்வெளியில் திருமால் காட்சியளிக்கிறார். அந்த சிம்சுமார சக்கரத்தின் உடல் பகுதியாக யாகங்களே இருக்கின்றன. மக்க என்றால் யாகம் என்று பொருள். யாகங்களை தனக்கு உடலாக கொண்டிருப்பதால் சிம்சுமார மூர்த்தியான திருமால் மகா மக்கக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 440வது திருநாமம். மகாமக்காய நமக என தினமும் சொல்லி வரும் அடியார்களுக்கு மிக சிறந்த வேள்விகளின் பலன்களை திருமால் அருள்வார். நாராயண நாராயண.